செலவெல்லாம் ஆகும். 2ஆம் இடத்துல குரு பார்வை விழுது, தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு பார்க்குறாரு, அதனால் பணம் கொட்டோன்னு கொட்டும், இப்படியெல்லாம் ஊற்றுன்னு ஊற்றுவாங்க. பார்வை 365 நாள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் அந்த 3 பார்வை ஏதாவது 3 ராசியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் பலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மாறுறது இடம் மாறும்போது அது உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் அர்த்தம். சாதகமான இடம் 5 சொல்லிட்டேன், பாதகமான இடத்த மீதி எல்லாம் பாதகமான இடம் 5 போனால் மீதி 7 இடம் பாதகமான இடம். அதையும் சேர்த்து தான் பார்த்து சொல்லணும். அதை வேணால் முன்னாடியே சொல்லிடுறேன், எல்லா ராசிக்கும் சேர்த்து. ஜென்மத்தில் குரு வந்தால் ஜென்ம ராமர் வனத்திலேன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்கிறாங்க. அதாவது ராமருக்கே ஜென்மத்தில் குரு வந்தப்போ அவர் காட்டுக்கு போனார், வனவாசம் போனார்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல குரு வரும்போது துரியோதரன் செத்து போனது 3ல் குரு வந்த காலம்னு சொல்கிறாங்க. 4ஆம் இடத்துல குரு வரும்போது பாண்டவர்கள் தன்னுடைய ராஜ்யம் மட்டும் இல்லை, சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தாங்கன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல குரு வந்த பொழுது மகாபலி ராஜா சிறைக்கு போனாருன்னு சொல்கிறாங்க. 8ஆம் இடத்துல குரு வந்தபோது வாலி ராமனால் செத்து போனார். ராமர் கொன்னார்ல, பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து கொன்னாருன்னு சொல்லுவாங்களே, அப்போ வாலி செத்து போனது, அவருக்கு செத்து போகும்போது வாலிக்கு அஷ்டம குருவான். இப்போ இதில் நம்ம என்ன யோசிக்கலாம்னா, ஜென்மத்தில் குரு வரும்போது காட்டுக்கு போனார், வாலியை கொல்லும்போது 8ல் குரு வந்துச்சுன்னா அப்போ 7 வருஷம் அவங்க காட்டில் இது வரைக்கும் வாலியை பார்க்குற வரைக்கும், வாலியை கொல்ற வரைக்கும் 7 வருஷம் இருந்திருக்கிறாங்களோன்னு தோணுது. 8. 10ஆம் இடத்துல குரு வந்தப்போ கடவுள் அவதாரம் இல்லை, கடவுளே சாட்சாத் கடவுளே ஆன ஈஸ்வரன் ஓடு ஏந்தியது 10ல் குரு அமர அப்படின்னு சொல்கிறாங்க. 12ஆம் இடத்துல குரு வரும்போது ராவணன் செத்து போனான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி கெடுது பலனாக தான் சாஸ்திரங்கள் நமக்கு உதாரணத்துக்கு சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல பலனே சொன்னால் நான் சாஸ்திரத்தை நம்பதா இல்லை நம்ம ஊர் ஜோசியரை நம்புறதா? பாசிட்டிவ் நம்பி படுகொள்ள விழாதீங்க, உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கங்க. இப்போ நல்லதையும் கெட்டதையும் நம்ம கரெக்டாக சொல்லுவோம். மேச ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வராரு, அது குரு பலம் இல்லை. ஆனாலும் ராகு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், அவர் ஒருத்தர் மட்டும் தான் நன்மை நிலையில் இருக்கார். அதனால் 25% தான் இந்த 4 கிரகத்தோட சேர்க்கையோடு சேர்த்து பார்த்தா 25% தான் நன்மை. ஸோ இந்த குரு பெயர்ச்சி மேசராசிக்கு நன்மை தரக்கூடிய நிலைமையில இல்லை. 3 கிரகங்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் தான் இருக்குது. ராகு பகவான்